எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க மேடம். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. இது மூடிட்டு வாப்பா. ஹாய் வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், உட்காருங்க. எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். வீடு எப்படி போயிட்டு இருக்கு சார்? அருமையா போயிட்டு எங்க இருக்கு. வசந்தா தெரியும்ல, என்ன இப்படி கேட்டீங்க? மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன மேடம், நம்மள்ட்ட வீடு புக் பண்ணிருக்காங்க, அவங்கள எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியும்? பாத்தியா சார், இன்னும் ஞாபகம் வச்சுக்காரு உன்னைய. கண்டிப்பா நல்லா தான் என்ன சார். மேடம், அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு சைட்லாம்? ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். நல்லா போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுப்பா. அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை சார். வீடும் நல்லா போயிட்டு இருக்கு. நானும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் வரீங்க, அப்புறம் கண்டிப்பா. சொல்லுங்க. இல்ல பர்சனலா அவங்க பையனை வந்து ஜாயின் பண்ணணுமா? பிஜி ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கீங்களா, மென்ஸ் ஹாஸ்டல். ஆமா. ஸோ அவங்க பையனை வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு பார்க்குறாங்க. வேலைக்கா மேடம்? சார் வேலைக்கு படிச்சுட்டு இருக்காங்க சார். செகண்ட் இயர் போயிட்டு இருக்கான். இப்போ சேர்க்கலான்னு இருக்கேன். ஓகே 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 மேடம். ஓ, ஹாஸ்டல்ல சேர்க்க போறீங்களா? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே. எந்த காலேஜ் மேடம்? இங்க விஐடி தான் சார். விஐடி தான். சரி சரி சரி, ஓகே. இப்போ போன வருஷம்லாம் எங்க இருந்தாரு? தனியா ரூம் எடுத்து தனி வீடு எடுத்து கொடுத்துருந்தோம். ஓ, அவர் மட்டும் தனியா இருந்தாரா? இல்ல சார், பசங்க ஒரு 4 பேரோட சேர்ந்து கொடுத்துருந்தோம். ஆ. ஆனா அதுல என்னன்னா, நான் அவன் காலேஜ் போறதுக்கே நான் வீட்ல இருந்து ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ செட் கேட்டா ஆகல night பசங்க கூட. எல்லாம் தூங்கிட்டு இல்லம்மா, ஒரே ஒர்க்கா இருந்தது அப்படின்றது நிறைய சொல்றான். ம். பசங்களோட மிங்கிள் ஆகி இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குதுன்றதே தெரியல. எந்த பேரண்ட்டுக்குமே தெரியாது. பரவாயில்ல, நீங்களாவது முடிச்சு வந்திருக்கீங்களே. ஆக்சுவலா பிஜி அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக வீடு எடுத்து கொடுத்துருக்கீங்க, அந்த வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, என்ன சாப்பிட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க சார் அவங்க பையன். அந்த மேடம், அதாவது எப்போவுமே வந்து பிஜி ஹாஸ்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒன்று நீங்கள் காலேஜ் உள்ளேயே உள்ள பிஜியில் விடணும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் இருக்க பிஜியில் விட்டீங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். நைட்டு 9:30 மணிக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். அப்படி அலோவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எங்கே போனீங்க, எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேரண்ட் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா இருக்கும் இங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வீடு எடுத்து வச்சுருக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க எந்த நேரம் வரலான்னு வருவாங்க, எப்போனாலும் போவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் உங்கள் பையனை கண்காணிக்க முடியாது. பட் பிஜி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. இங்கே கட்டில், மெத்தை, ஒய்ஃபை, 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்ரு எல்லாமே இங்கே இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் நேராக கொண்டு வந்தீங்களா, பையனை சேஃபான ஒரு இடத்துல விட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அழகாக போயிடலாம், விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வெளியில் ஒரு வீடு எடுத்து நீங்கள் தங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பையனுக்கு கட்டில் வாங்கணும், மெத்தை வாங்கணும், ஒய்ஃபை ரெடி பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பையன் எப்போ வந்தார், எப்போ போனாருன்றது உங்களுக்கு தெரியாது. இது வந்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ அப்படின்ற விஷயத்தில் என்னென்னலாம் அடங்கி இருக்குன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி புரிவிக்கணும்னு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய போதை வஸ்துக்கள் நிறைய இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி பழக்கப்படக்கூடாத விஷயங்களுக்கு பசங்க பழகிறாங்க. அதுக்கு தான் சார் அவங்க பயப்படுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு இடத்துல, ஏன்னா எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு எண்ணம் இருக்குது மேடம், என் பையன் நல்லவன், என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான். இப்போ தஞ்சாவூர்லேயோ, மதுரையிலையோ, கோயம்புத்தூர்லேயோ, கும்பகோணத்துலேயோ இருக்கிற பேரண்ட்டு இங்கே கொண்டு வந்து ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை என்ன, என் பிள்ளை நல்லவங்க, என் பிள்ளை ரொம்ப நாங்கள் இருக்கிற வரைக்கும் தங்க மாதிரி இருந்தான் அப்படிம்பாங்க. பட் இருக்கிறது வரைக்கும் தங்கமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கையில் இருக்க உலகம், நம்ம இருக்கிற உலகம்ன்றது கைக்குள்ள உலகம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து ஸ்கூல்ஸில் இருந்ததோ அது எல்லாமே காலேஜ் வரும்போது போயிடுது. எல்லா பேரண்ட்டுக்குமே தான் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளைய மாதிரி ஒரு நல்ல பிள்ளை உலகத்திலே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நாம் தான் நம்பணும், அது தப்பே இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு கூட நம்மளுடைய கண்காணிப்பும் இருக்கணும். அந்த கண்காணிப்பில் நம்ம என்றைக்கு ரொம்ப 100% நம்ம பிள்ளைங்களை நம்புகிறோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை விட்டு விலகி போகிறோன்னு அர்த்தம். மொபைல் தான் மேடம் இதில் பிரச்சனையே. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 28 கேமரா வச்சு ஒவ்வொரு நாளும் டே நைட்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே யார் என்ன பண்ணுறா, முந்தா நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு பையன் மேலே இருந்தாப்புல ஃபோன் பண்ணி, ஏன் என்ன பண்ணுறீங்க மேலே இருந்தேன், இல்லை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. சரி ஓகே, அவர் ஒரு 12:30 வரைக்கும் படிச்சுட்டு மேலேயும் நம்ம படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ரூமுக்குள்ளேயே அடப்பட்டுட்டா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு மேலே ஒரு 3 காட் போட்டு எல்லாமே சேஃப்டி தான். சேஃப்டி. அதாவது அவங்க வெளியில் போய் ஒரு சில விஷயங்களுக்கு படிப்புக்காக இது நான் தேடி போகிறேன் அப்படின்ற விஷயத்துக்காக நான் தனிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொட்டை மாடிக்கு போனாலே
அதுக்குண்டான எல்லா ஆப்ஷனுமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். சார் இங்கே சாப்பாடுலாம் சார்? சாப்பாடெல்லாம் 3 வேளையும் ஹோம் ஃபுட்டு தான் மேடம். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ, ஒரு நாள் காலையில் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் பூரி, அது மாதிரி வெரைட்டியாக இருக்கும். இந்த ஒரே மாதிரி தோசை இன்னைக்கு காலையிலையும் தோசை சாயங்காலம் தோசை அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அவங்க வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதே நேரம் ஒவ்வொரு வாரமுமே நான் பசங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன், இந்த வாரம் சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தாங்கன்னா அந்த டேரெக்டாகவும் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு உப்புமா பிடிக்கலன்னு சில பசங்க சொல்கிறாங்க. அதனால் உப்புமாவை வந்து வாரம் ஒரு வாட்டி போடாமல் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுறதுக்கு நாங்கள் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே லிஃப்ட் வச்ச ஒரு ஹாஸ்டல்னால் அது நம்ம ஹாஸ்டல் மட்டும்தான். சூப்பர் சார். லிஃப்ட் இருக்குது 24 ஹவர்ஸ் பவர் பேக்கப் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, எல்லாமே ஆல் அம்யூனிட்டிஸ் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நாங்கள் வாட்சிங்லேயே தான் இருக்கோம். இதோட என்னப்பா வேணும்? வார்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒவ்வொரு வாரமும் நான் டெய்லி மேக்ஸிமம் வீக்லி ஒரு 2 டேஸ் வந்து நான் ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்து க்ளீன் பண்ணுறது எப்படி, ஹவுஸ் கீப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ஏதாவது அவங்க குறைவாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நான் நேரடி கண்காணிப்பில் பார்த்து தான் இதை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெளிவாக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது க்ளீனாக இல்லைன்னா தயவுசெய்து வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தருமே ரொம்ப பக்குவமாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பசங்களுக்கு இல்லாதபடி பக்காவாக பார்த்துப்பாங்க. நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டு சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மேடம் செலவு கொடுத்துருந்தீங்க? அது ஒரு 15,000 சார் மாதம். இது ரூமுக்கு மட்டுமா மேடம்? ஆமாம் சார். அதிகம் ஃபுட்டுக்கு இங்கே அவ்வளோலாம் வேண்டாம் மேடம். வெறும் 10,500 நான் ஏசி. ஏசினா 12,000 ரூபா. ஏசி ரூம்னா உங்களுக்கு கரண்ட் பில் மட்டும் எக்ஸஸ் சார்ஜ் வரும் மேடம். மற்றபடிக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அவ்வளோதான் பேமெண்ட்டே. இதை விட என்ன பரவாயில்ல சார். சரி ஓகே சார். அப்படின்னா நாளைக்கு நான் என் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறேன் சார். எத்தனை பேர் சார் ரூமில் இருப்பாங்க? 4 ஷேரிங் மேடம். அப்படிங்களா? சரி. 4 ஷேரிங் ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கும். தனித்தனி காட் இருக்குது, தனித்தனி மேட்ரஸ் இருக்குது, கபோர்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கபோர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏசி வேணாலும் பாருங்கள், நான் ஏசி வேணாலும் பாருங்கள், ரெண்டுமே இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்குது. அவங்க எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அவங்களுக்கு அவங்க எப்போ துவைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க அட்மிஷன் எப்போ போடலாம் சார்? அது ஓகேனா நீங்கள் இப்போ கூட போடலாம் மேடம். நீங்கள் ரூமை ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் இமீடியட்டாக பண்ணிக்கங்க. கண்டிப்பாக சார். ஓகே. இந்த பிஜி என்ன நேம் சார்? இது ஃப்ரான்சிஸ் மென்ஸ் பிஜி ஹாஸ்டல். ஓகே ஓகே சார். மேடம் கண்டிகையில் நம்மளுடைய பிஜி ஹாஸ்டல் இருக்குது, வேங்கடமங்கலத்தில். ஆக்சுவலாக விஐடிக்கும் தாகூருக்கும் சென்டராக நம்ம பிஜி ஹாஸ்டல் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவில் எல்லா பிஜி ஹாஸ்டலையும் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டே வந்து பாருங்கள். நம்ம பிஜி மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிஜி இங்கே எங்கேயுமே கிடையாது. அதை நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் போய் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சொல்லும் போதே தெரியுது சார் எவ்வளோ சேஃபாக நான் இருக்கேன். கண்டிப்பாக சார். பார்க்கும்போதே தெரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா இந்த ஏரியாலே லிஃப்ட்டு பயோமெட்ரிக் லாக் வச்ச ஒரே பிஜி நம்மளுக்கு தான். இப்போ பசங்க உள்ளே வராங்கன்னா தேவையில்லாத ஆட்களும் உள்ள நுழைய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இல்லை நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இங்கே இருக்குது சார் எல்லாம். ஏன்னா இப்போ உங்கள் பையன் வராருன்னா உங்கள் பையன் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அடிஷ்னலாக ஒருத்தரை கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தான் பண்ணியிருக்கோம். அன்னசரி ஆட்களும் உள்ளே வரமாட்டாங்க. அதுதான் சார் தேவை எங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே சார். என் பிள்ளை சேஃப்டியாக இருப்பானே எனக்கு நம்பிக்கை வந்து. அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மேடம். உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் மேடம். ஓகே சார். எந்த பயமும் பதட்டமும் வேண்டாம். தைரியமாக போயிட்டு வாங்க மேடம். நாளைக்கே நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் சார். நான் ஃபர்ஸ்ட் ரூம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி வரேன். ஓகே சார். ஓகே மேடம். ஓகே சார். ஓகே நீங்கள் ரூமை பார்த்துட்டு வாங்க மேடம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நீ போயிட்டு இருப்ப வரேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன்ல, கமிஷன் சார். மேடம் நீங்களே கமிஷன் கேட்கலாமா மேடம்? போங்க மேடம். சும்மா ஃபன்னா கேட்டேன் சார். சரி வரேன் சார், ரொம்ப நன்றி.